அமைச்சர் பதவியேற்றுள்ள செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம் மதுவிலக்குத்துறை ஒதுக்கீடு. உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவி செழியன். சேலம் ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும் ஆவடி நாசருக்கு சிறுபான்மையினர் நலத்துறையும் ஒதுக்கீடு. தமிழக அரசு அறிவிப்பு. தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து. குமரி மாவட்டத்தில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு. ராமன்துறை கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மனித சங்கிலி போராட்டம். நேபாளத்தில் பெய்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 72 பேர் மாயம். காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி வரும் 4ஆம் தேதி தருமபுரியில் கடையடைப்பு போராட்டம். வணிகர்களிடம் ஆதரவு திரட்டிய பாமகவினர். புதுச்சேரியில் இறந்து போன பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற பெண்ணின் சொத்துக்களை ஆள்மாறாட்டம் செய்து விற்பனை செய்த பெண் கைது. முதலமைச்சரின் மகன் என்பதை தவிர உதயநிதி ஸ்டாலினுக்கு வேறு ஏதேனும் தகுதியுள்ளதா என வானதி சீனிவாசன் கேள்வி. உதகை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்த நடவடிக்கை. கேத்தி பேரூராட்சி மற்றும் 4 ஊராட்சிகளை இணைக்க தமிழக அரசு திட்டம். தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சுருளி அருவிக்கு மீண்டும் நீர்வரத்து. சாரல் விழாவுக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகம்.